பிரபலம் ஒருத்தவங்க சமூக வலைதளங்கள்லேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அந்த பிரபலம் யாருன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு எல்லோரும் கேட்டு வராங்க. ஆன்லைன் விமர்சனங்கள் மற்றும் சூழ்ச்சிகளால் தான் சேர்ந்து விட்டதாக கெனிஷா தன்னுடைய சமூக வலைதள பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நடிகர் ரவிமோகன் தனது மனைவி ஆர்த்தியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிய போவதாக அறிவித்தார். இதையடுத்து திருமண பதிவை ரத்து செய்து மனைவி ஆர்த்தியிடம் விவாகரத்து வழங்க கோரி மனு தாக்கல் பண்ணார். ரவிமோகன் ஆர்த்தி ரவி இடையேயான விவாகரத்து வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் இறுதி தீர்ப்பு வரும் வரைக்கும் இரு தரப்பினரும் அவதூறு அல்லது தனிப்பட்ட விமர்சனங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. இதுக்கிடையில் ரவிமோகனின் தோழி கெனிஷா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்த்தி ரவி குறித்து அவதூறு கருத்துக்களை பகிர்ந்ததாக சொல்லப்படுது. இதையடுத்து சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட எந்த ஊடகத்திலுமே ஆர்த்தி ரவிக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு கெனிஷாவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களாம். ஒருவேளை என்னடா இது எதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொன்னப்போ ஏன் அவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க? அப்போ சட்டப்படி போகணும்னா கரெக்டாக தானே இருந்திருக்கணும். எதுக்காக இவங்க ரவிமோகன் அவர்களுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஃபேமிலி இருக்குது, அதுக்குள்ளே போய் நம்ம எந்த விதமான பிரச்சனையும் பண்ணி விட்டுறக்கூடாது அப்படின்னு இல்லாமல் ரொம்ப மோசமாக பார்த்திங்கன்னா தங்களுடைய சுயலாபத்துக்காக மனைவி குழந்தைகள் இருக்கிறது தெரிஞ்சுமே இன்னொரு திருமணம் இல்லை இன்னொரு உறவில் இருந்துட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது, அவங்கள எதையோ சிக்க வைக்கிறது, இதை தாண்டி அவங்களுடைய மனைவிக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்தி அவங்கக்கிட்டேருந்து இவங்களை பிரிக்கிறது அப்படின்னு ஒரு சில பெண்கள் இப்போ பண்ணி வந்துட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இது பிரபலங்களாக ஸ்டார் நடிகர்களாக இருக்கிறவங்க வீட்டில் மட்டும் கிடையாது, சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் கூட இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் என்ன செய்து திருத்துறது அப்படின்னே தெரியல அப்படின்னா பலரும் பலவிதமான கமெண்ட்டுகளை ரொம்ப பார்த்திங்கன்னா தரக்குறைவாக பதிவு பண்ணாலுமே அவங்க பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே ஆர்த்தி ரவி இவங்களுடைய பிரச்சனை எல்லோருக்குமே தெரியும். இந்த நிலையில் அவங்க எப்படியாவது என்னுடைய கணவர் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் இருக்காங்க. ஆனால் ரவி அவர்களும் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி நடந்தது, அந்த மாதிரி நடந்தது, எனக்கு செட் ஆகாது வைக்காது அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு எப்போவுமே நான் நல்ல அப்பாவாக தான் இருப்பேன்னு சொன்னாலும் அந்த குழந்தை அப்பா கூட வளர்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்கிறாங்க, அனுபவத்தில் சொல்கிறாங்க. எவ்வளோ எல்லாரும் எடுத்து சொன்னாலும் கூட பட்டாதான் அறிவு வரும் அப்படின்னு இன்னும் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த சூழலில் இப்போ கெனிஷா அவர்கள் ஆர்த்தி ரவி அவர்களை பற்றி ஏதோ அவதூறாக பேசியிருக்காங்க அப்படின்றதுனால கண்டனம் வந்திருக்கு. அதனால இப்போது கெனிஷா ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்களாம். சமூக வலைதளங்கள்ல இருந்து தான் விலக போகிறதா சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் கூட ஆர்த்தி ரவி அவர்கள் பார்த்தோன்னா தான் செய்யக்கூடிய சில விஷயங்களை வீடியோக்களாக எடுத்து அவங்க அதை பார்த்திங்கன்னா வைரலாக்கி வந்துட்டு இருந்தாங்க, போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழலில் இப்போது கெனிஷா அவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்குது இன்னுமே ரவி அவர்களினுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது ரவிமோகன் அவர்களும் சரி ஆர்த்தியும் சரி சேர்ந்து வந்தால் நல்லா இருக்கும் தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.